யாருப்பா இந்த நேரத்துல? வர சார் நீங்க? சாரி டு டிஸ்டர்ப் யூ. கேஸ பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியிருந்தது, அதனால தான் வந்தேன். ஓ வணக்கம் மேடம். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? கம்ப்ளைன்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் தொல்லை பண்றீங்க? மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது தி கிரேட் பிசினஸ் மேக்னட் சந்திரகாந்த் ராஜோட தம்பி சூரியகாந்த் ராஜ் மேல. கேஸ் ஸ்ட்ராங்கா பர்ஃபெக்ட்டா இருந்தாதான் நாங்க சேஃப். அதுக்காக நடுராத்திரில டிஸ்டர்ப் பண்ணணுமா? மேடம், சமுதாயத்துல ஜனங்க நாங்க இருக்கோங்கிற நம்பிக்கையில தூங்குறாங்க. அவங்க நம்பிக்கையை நாங்க ஒழுங்கா காப்பாத்தணும்னா நடு ராத்திரியா இருந்தாலும் ஏந்திரிச்சு போய் டியூட்டியை பார்க்கணும்னு உபதேசம் பண்ணதே நீங்க தானே. அதுக்கு அர்த்தம் நிம்மதியா இருக்கிறவங்க தூக்கத்தை கெடுக்கிறது இல்ல. காக்கி ட்ரெஸ் போட்டதுனால சட்டம் உங்க கையில இருக்குன்னு நினைக்காதீங்க. மேடம், யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. இதுல ஏன் தப்பு? துர்கா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவர் டியூட்டி அவர் பார்க்கட்டும். மேடம், ப்ளீஸ் டேக் யூர் சீட். மேடம், கொலை நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, கொலை செய்யப்பட்டவரை இதுக்கு முன்னாடி எப்பயாவது பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். மேடம், நான் கேள்வி கேட்கறது உங்க அம்மாவை. நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? Don't disturb me. Please keep quiet. Sorry. Okay. மேடம், நீங்க சொல்லுங்க. நான் பார்க்கல. மேடம், கொலை நடந்தப்போ டைம் என்னன்னு சொல்ல முடியுமா? சுமார் 9:30 மணி இருக்கும். அந்த நேரத்துல நீங்க அங்கேயே வந்தீங்க? நான் ஸ்கூல் டீச்சர். அனாதை பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். மேடம், கொலை செய்யப்பட்டவரோட கையில கத்தி, அருவா, ரிவால்வர் இப்படி ஏதாவது இருந்ததா? மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்படி சும்மா உட்கார்ந்திருந்தா எப்படி? இது பெரிய கேஸ். தைரியமா சொல்லுங்க மேடம், தைரியமா சொல்லுங்க. சொல்லுங்க. கையில கத்தி இருந்தது. மர்டர் ஆனது ரயில்வே ட்ராக்லன்னு சொன்னீங்க. நீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருந்தீங்க? அப்ப ஏதாவது ட்ரெயின் பாஸ் ஆச்சா? அது என்ன ட்ரெயின்? எக்ஸ்பிரஸா, கூட்ஸா, பேசஞ்சரா, இல்ல வந்துட்டு இருந்தது ஆகாயத்துல இருந்து பூமிக்கு சந்திரலோக எக்ஸ்பிரஸ். யோ, அவங்க ஒரு டீச்சர், ரயில்வே ஆபீசர் இல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஏன் இப்படி சுத்தி வளைச்சு கேள்வி கேக்குறீங்க? என்னடா முகத்தை பார்த்துட்டு இருக்க ராஸ்கல், ஒழுங்கா எழுதுறா. மேடம், இங்க பாருங்க, ஒரு சின்ன லூப் ஹோல் இருந்தா கூட நீங்க தைரியமா கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனாலதான் இதெல்லாம். ஒருவேளை உங்களுக்கு தொந்தரவா இருந்தா சொல்லுங்க, இன்னொரு நாளைக்கு வந்துட்டு போறேன். தயவு செஞ்சு வராதீங்க, அதுவும் இந்த மாதிரி நேரத்துல வராதீங்க. துர்கா. மேடம், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. சொல்லுங்க சார். இத கொஞ்சம் பாருங்க. பரவாயில்ல, போடுமா. யாரையும் உள்ள விட முடியாது. அவங்க என்னோட அம்மா. அதெல்லாம் தெரியாது மேடம். பெர்மிஷன் வேண்டுங்க. என்ன 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 பெர்மிஷன் வேணும்? ஹையர் ஆபீசர் பெர்மிஷன் வேண்டுங்க. அப்பதான் உள்ள விட முடியும். யார்கிட்ட பேசுறீங்க மேடம் தெரியுமா? சொன்னா கேளுங்க, போங்க. மேடம், பெர்மிஷன் இல்லாம உள்ள விட முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க, போங்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நீங்க பதில் சொல்ற வரைக்கும் இங்க இருந்து வெளியில போக முடியாது. ஓகே ஓகே, I'll get the permission and you're going to pay for this. நான் எதுவே கேட்டா நீங்க ஏதோ பைத்திய மாதிரி உளறீங்க. ஆமா, நான் பைத்தியம்தான். ஊர் வம்பெல்லாம் எனக்கு எதுக்குன்னு சும்மா இருக்காம இந்த ஊரை ஒழுங்குபடுத்தணுங்கிற எண்ணத்துல அவங்க பெரிய மனுஷங்கன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் பாருங்க. நான் பைத்தியம்தான். பூசாரி பக்தனை மறக்கலாம், அரசியல்வாதி நாட்டை மறக்கலாம், ஆனா போலீஸ்காரங்க மட்டும் அவங்க கடமையை மறக்க மாட்டாங்கன்னு உங்களை மலை போல நம்பி நியாயம் கேட்க வந்தல்ல. நான் பைத்தியம்தான். கொலை பண்ணனவன நிம்மதியா சந்தோஷமா விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தங்கிறதுக்காக நேரம் கெட்ட நேரத்துல வந்து என்ன சித்திரவதை பண்ணி நீங்க ஒன்னா சேர்ந்து மன நிம்மதி இல்லாம பண்ணியும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. உண்மையிலேயே நான் பைத்தியம்தான். உண்மையிலேயே நான் பைத்தியம்தான். ஆமா, நான் பைத்தியம்தான். என்ன விடுங்க, என்ன இங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். என்ன விடுங்க, என்ன விடுங்க, நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். என்ன விடுங்க. எஸ். எங்க அம்மாவை தினமும் விசாரணை பண்ணணுங்கிற பேர்ல ஹராஸ்மெண்ட் பண்றாங்க. அவங்கள பார்க்க வந்த எங்க அப்பாவையும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னையும் விட மாட்டேங்கிறாங்க. கேட்டா ஹையர் ஆபீசரோட பெர்மிஷன் வேணும்ங்கறாங்க. ஆமாமா, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது சாதாரணமான கேஸுக்கு இல்ல, அது சூரியகாந்த் பண்ண கொலை கேஸ். உங்க அம்மாவோட சேஃப்டி பத்தி எங்களுக்கும் கவலை இருக்கு. அதுக்காக என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பார்க்க விடலன்னா எப்படி சார்? Why don't you understand? ஒரு போலீஸ் ஆபீசரான நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அது இல்ல சார். வருமா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இங்க டியூட்டிங்கிற கமிட்மெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமே தவிர குடும்பங்கிற சென்டிமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுக்க கூடாது. ப்ளீஸ் கோஆபரேட்.
என்ன விட்டுடுங்க. ஐயோ, என்ன விட்டுடுங்க. இன்ஜெக்ஷன் எதுக்கு? எனக்கு எதுக்கு இன்ஜெக்ஷன்? எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க. எனக்கு எதுவும் ஆகல. என்ன விட்டுடுங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம். ஐயோ, எனக்கு வேண்டாம். டாக்டர், என்னாச்சு? எனக்கு தெரியாது, பெரிய டாக்டர் கேளுங்க. அப்ப ஏன் இன்ஜெக்ஷன் போடுறீங்க? இதெல்லாம் அவரோட ஆர்டர். அம்மா, 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 அம்மா. உண்மை நிரூபிக்கப்படக்கூடாது. சாட்சியத்தை பொய்யாக்கணும். காயத்ரி சந்திரசேகர் பைத்தியம் ஆகக்கூடாது. ஆனா பைத்தியம் நிரூபிக்கணும். எக்ஸாக்ட்லி. பெரிய ஆளுங்க செய்யற குற்றத்தை பாக்குறது மட்டும் தப்பு இல்ல, சாட்சியா கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் வந்தது கூட தப்புன்னு அவங்க உணரணும். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த கேஸை வாபஸ் வாங்கணும். அத நாம 2 பேரும் பண்ணி காட்டணும். You rascal! What is this? நிம்மதியை கைவிக்கியா? என்ன பண்ற? இந்த பார், ஒரு லாயர் மேல கை வச்சிருக்கேன். இதுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். Hey, you touch me again, I'll teach you a lesson. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? துர்கா, எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். I will kill you. Mind you. இது வரைக்கும் இந்த கேஸ்ல உங்களை தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப கொன்னுறேன். இடத்தின் குற்றவாளி கூண்டில் நிற்கும் இவர் தி கிரேட் பிசினஸ் மேக்னட் சந்திரகாந்த் ராஜுடைய தம்பி சூரியகாந்த் ராஜ். இவர் ஜனவரி 16ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு 4 பேருடன் சேர்ந்து குரோம்பேட்டை ரயில் நிலையம் அருகில் ராமு எனும் ராமச்சந்திரனை கொலை செய்தார் என்று வழக்கு தொடுத்துள்ளார்கள். ஆனால் ராமு சென்ற வழக்கில் இவருக்கு உதவி செய்துள்ளார். அப்படி இருக்கும்போது ராமுவை இவர் ஏன் கொலை செய்ய வேண்டும்? சோ இது ஒரு கட்டுக்கதை. ஆனால் இந்த கொலையை தானே நேரில் பார்த்ததாக சாட்சியம் சொல்ல வந்திருக்கிறார் திருமதி காயத்ரி சந்திரசேகர். சில உண்மைகளை வெளியில் கொண்டு வருவதற்காக நான் இவரை சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்கு இந்த நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஆமா, கொலை நடந்தது ராத்திரி 9:30 மணிக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. உங்க கீழ தான் வாட்ச் இல்லையே, டைம் எப்படி தெரிஞ்சது? ஓ, இன்னைக்கு வாட்ச் கட்டல, அன்னைக்கு கட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? கொலையை பார்த்த உடனே இமிடியேட்டா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்ல, பயந்துட்டு வீட்டுக்கு போய் பொண்ணுங்க கிட்ட. ஓ, பயந்துகிட்டே வீட்டுக்கு போய் பொண்ணுங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. கன்சல்ட் கொலை பண்ணல. நடந்த இடத்துல இவர் கூட 4 பேர் இருந்ததா நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க யாரையும் கண்டுபிடிக்காம சூரியகாந்த் ராஜா மட்டும் அடையாளம் கண்டுபிடிக்க காரணம்? காரணம் காரணம் இதுக்கு முன்னால இவர் மேல ஒரு கேஸ்ல லாயர் தேவியும் போலீஸ் ஆபீசர் துர்காவும் இவர்கிட்ட தோத்து போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்க பொண்ணுங்க. அந்த தோல்விக்கு பழி வாங்குறதுக்காக இவருக்கு கொலைகாரங்கிற பட்டத்தை கட்டி வழக்கு தொடுத்திருக்கீங்க. சமுதாயத்துல பெரிய புள்ளிகளா இருக்கிற இவரோட மான மரியாதையை ஏலம் போடணுங்கிறது தான் உங்களோட நோக்கம். இது பொய். உங்க பொண்ணு சொல்ற மாதிரி இது பொய்யனே வச்சுக்கலாம். ஆனா கொலையை பத்தி விசாரிக்க வந்த இன்ஸ்பெக்டர் சீனிவாசனை நீங்க அவமானப்படுத்தீங்க. நான் அவமானப்படுத்தல. சரி, அவமானப்படுத்தல. ஆனா கோஆபரேட் பண்ணாம பாய்க்கு வந்தபடி திட்டினீங்க. அது அவரு நடுராத்திரில வந்தாரு. நான் கேட்டது டைம் இல்ல, கோஆபரேட் பண்ணீங்களா இல்லையா? என் பொண்ணுதான் கொஞ்சம் கோவப்பட்டா. ஆனா அடுத்த நாள் போலீஸ்காரங்க வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட் யுவர் ஆனர். இவங்க பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்தோம் இன்னொரு போலீஸ் ஆபீசரை டியூட்டி பார்க்க இவங்க உதவி பண்ணலன்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்க உருவாக்கின கட்டுக்கதை எங்க வெளியே வந்துருமோன்ற பயம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது இவங்க கோஆபரேட் பண்ணாங்களா? இல்ல, அங்கே இன்ஸ்பெக்டர் வாய்க்கு வந்தபடி திட்டி காலரை பிடிச்சு இழுத்து அடிக்கிற அளவுக்கு போய் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. வேற வழி இல்லாம இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சார். இது சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் சீனிவாஸ் அவர்களை விசாரிச்சா you will know the truth. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? சொல்றேன் சார். ராத்திரி 9:30 மணிக்கு எந்த வேலைக்கு போயிட்டு வரீங்க, எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னு அவங்கள கேட்டா, என் கேரக்டர் பத்தி அசிங்கமா பேசுறியா, நான் என்ன நடத்த கட்டவளான்னு என்கிட்டயே பிரச்சனை பண்ணிட்டாங்க. துர்கா, ஒருவேளை அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் வரலன்னா என்ன அங்கேயே அடிச்சு கொண்டு இருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி போய் சொல்றீங்க? ஐயோ, நான் ஏன் போய் சொல்லணும் மேடம்? இது நீதி தேவதை குடியிருக்கிற கோயில். அது மட்டும் இல்ல, இவங்க ஹாஸ்பிடல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட உண்மையான சுயரூபம் தெரிய வந்தது. அதை சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, சொல்லித்தாகணும். அன்னைக்கு ராத்திரி ஒரு பையனோட இவங்க படுத்துக்கிட்டு இருந்தாங்க.
வெளியே எழுதிட்டு போங்க. உன்னை விட மாட்டேன்டா. I will kill you. I will kill you, right? உன்னை கொல்லாம விட மாட்டேன். யாரும் பண்ணி என்ன வாங்கிட்டு? இது எதா இருந்தாலும் கூண்டுல ஏறி சொல்லுங்க. வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு ஹாஸ்பிடல்ல பயன்படுத்திட்டாங்க, என்ஜாய் பண்ணாங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஏற்கனவே மனநிலை சரியில்லாத இவங்க இந்த அவமானத்தால முழு பைத்தியம் ஆயிட்டாங்க. அதுக்கு சாட்சி டாக்டர் கீர்த்தியோட ரிப்போர்ட். இல்ல இல்ல, நான் சரியா தான் இருக்கேன். என் மனநிலை சரியா தான் இருக்கு. இந்த கேஸ தேச திருப்பி என்ன பைத்தியமாக்கி அந்த பணக்காரரை காப்பாத்த பாக்குறாங்க. இதெல்லாம் உண்மை இல்ல, இது உண்மை இல்ல.